என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தை தவிர்த்து அத்தனை பேருமே எல்லாம் கோடி லட்சங்கள் கோடிகளில் குளிச்சிருக்கான். இந்த கோடிகளை லட்சங்களை கொடுத்த யார் யார்? அரசியல் இப்போ மாவட்ட செயலாளர் பிளஸ் மந்திரி சேகர் பாபுக்கும் ஆம்ஸ்டாங்குமே சண்டை இருக்கு. ஏன்னா 50 லட்சம் ரூபாய் பணம் இந்த கொலைக்காக கை மாறி இருக்கிறது. நீங்க அஞ்சலை வழியா, மலர்குடி வழியா. ஆனால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இதை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாங்க 2 பேரும் தான். இந்த அம்மா புளியந்தோப்பு, அந்த அம்மா திருவள்ளிக்கேணி. இந்த அம்மா பிஜேபி தலைவர், அந்த அம்மா அதிமுக தலைவி. இதுக்கு நடுவில் தமாக தலைவர் ஒருத்தர் வராரு, திமுக தலைவர் வராரு. ஆல் பார்ட்டி இருக்கு, அனைத்து கட்சி இருக்குது. 5 கோடி ரூபாய் இந்த கொலைக்கு நீங்க செலவு செய்யப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் குறைய 20 பேர் இதுல மூளையாக, நேரடியாக, மறைமுகமாக செயல்பட்டிருக்காங்க. ஆம்ஸ்டாங் பலவீனமாக இருக்கிற பொழுது, சாதாரணமாக இருக்கிற பொழுது சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இடம் நீங்க அந்த செம்பிய பகுதியிலே இருக்கு. இந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னணியில பல முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டி இருக்கு. என்னென்ன முடிச்சுகள் இருக்குன்றீங்க? அப்போ சம்போ செந்தில் தான் அஞ்சலிக்கு பணம் கொடுத்தாரா? சம்போ செந்தில் தான் மலர்கொடிக்கு பணம் கொடுத்தாரா? இது அடுத்த முடிச்சு. இந்த அடுத்த முடிச்சு கிடைப்பதற்குள் இந்த வழக்கினோட உண்மையான குற்றவாளி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அருண் ஐபிஎஸ் இந்த வழக்கை கையில் எடுக்கிற பொழுதே ரவுடிகள் மொழியிலே பதில் சொல்லுவாரு. இப்போ இந்த என்கவுண்டர் நீங்க முடிந்து போச்சு. அது நியாயமா அநியாயமான விவாதத்துக்குள்ளே போல இருந்தாலும் குற்றவாளி தான் முக்கியம். சம்போ செந்தில் அப்படிங்கிற ஒரு ரோலை இந்த இடத்துல தேவையில்லாம கொண்டு வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் இப்போ சில ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவார், அது முழு பொறுப்பு கமிஷனர் அருண் ஐபிஎஸ் தான். இதுல ஏதாவது அரசியல் புகுந்தால் இந்த வழக்கு ஆரம்பிச்ச இடத்துல நிற்கும். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு மற்றும் அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அதனுடைய வழக்கினுடைய நகர்வு அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமாகவும் இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ரவுடிகளின் நெட்வொர்க் இந்த கொலையில கனெக்ட் ஆகி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த விவகாரத்துல அஞ்சலை அப்படிங்கிற ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றிரவு. அவர்கிட்ட விடிய விடிய விசாரணை நடந்திருக்குது. பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஃபினான்ஷியலா இவர் தான் முழு ஃபினான்ஷியலும் இவர் தான் அதிகமாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அஞ்சலை இதற்கு பின்னாடி இன்னொரு பெண் தாதாவும் மலர்கொடி அப்படிங்கிற வழக்கறிஞராக இருந்தவர் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவரிடமும் பல்வேறு விசாரணை நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து இந்த பெண் தாதாக்களுடைய ரோல் அப்படிங்கிறது இந்த வழக்கில் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்குடைய பின்னணி எப்படி எடுத்துக்கிட்டோம் போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, அஞ்சலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொஞ்சலை யார்? அதே போல் மலர்கொடி பார்டர் தோட்ட சேகரனுடைய 3வது மனைவி. 2 பேருக்கும் 6 மோட்டார் சைக்கிள், 3 கார். இதை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாங்க 2 பேரும் தான். இந்த அம்மா புளியந்தோப்பு, அந்த அம்மா திருவள்ளிக்கேணி. இந்த அம்மா பிஜேபி தலைவர், அந்த அம்மா அதிமுக தலைவி. இதுக்கு நடுவில் தமாக தலைவர் ஒருத்தர் வராரு, திமுக தலைவர் வராரு. ஆல் பார்ட்டி இருக்கு, அனைத்து கட்சி இருக்குது. இதுல இப்போ 50 லட்சம் ரூபாய் பணம் இந்த கொலைக்காக கை மாறி இருக்கிறது. நீங்க அஞ்சலை வழியா, மலர்குடி வழியா. ஆனால் இது 50 லட்சம் அல்ல. இது நீங்க 50 லட்சத்துக்கு மேல நீங்க 5 கோடி 5 கோடி ரூபாய் இந்த கொலைக்கு நீங்க செலவு செய்யப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் குறைய 20 பேர் இதுல மூளையாக, நேரடியாக, மறைமுகமாக செயல்பட்டிருக்காங்க. தென் மாநிலத்தை சேர்ந்த நீங்க பாயாசம் பரமசிவம், சிசிடி கேமராவிலே வரல. பாயாசம் பரமசிவம், நெட்டூர் கண்ணன் சீன்லயே வரல. இவர்களை இன்னும் காவல்துறை தேடிட்டு இருக்கு. 20 பேர். இந்த 20 முழு நேர ரவுடிகள், A+ ரவுடிகள். ஒவ்வொருத்த மேலையும் குறைந்தது ஒரு 8-10 கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கு. கொலை வழக்கு நிலுவையில் இருக்கும்போது 8 ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கணுமே.
8 தூக்கு கிடைச்சிருக்கணுங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் வருது. ஆனால் சாட்சிகள் மிரட்டப்படுகிறார்கள். சாட்சிகளை குழந்தைய கொண்டுருவ, பொண்டாட்டி தூக்கிடுவ, ஆளை தூக்கிடுவேன்னா அவன் பாவம். அவன் இந்த ரவுடி என்ன சொல்லுவான்னா, நீ சாட்சி சொன்னால் நான் தூக்குக்கு போயிடுவேன், நீ சாட்சி சொன்னால் நான் தூக்குக்கு போயிடுவேன், ஆனால் நான் தூக்குக்கு போவதற்கு முன்பு உன்னுடைய மகன், மனைவி, குழந்தை, குட்டி எல்லாத்தையும் விட மாட்டேன். எனக்கு ஒரு தூக்கு தான், ஒரு வழக்குக்கு ஒரு தூக்கு தான், 2 வழக்குக்கு ஒரு தூக்கு தான், 3 வழக்குக்கு 3 தூக்கா, 4 வழக்கு 4 தூக்கா, இல்ல எத்தனை வழக்கு இருந்தாலும் ஒரு தூக்கு தான். அதனால இப்படி அப்பாவிகளை மிரட்டினா காவல்துறை ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இல்லை. நீங்க செத்து போன ஆற்காடு சுரேஷுக்கு 8 கொலை கேஸ், 8 ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்குமா இல்லையா? 17 கொலை முயற்சி வழக்கு, 8 குண்டாஸ், 17 ராபரி, கொள்ளையடிச்சது. நீங்க அவன் உயிரோடு இருந்த காலம், கொள்ளைக்கு இந்த ரவுடி தொழிலுக்கு வந்தது 2002ல், 23ல் செத்து போயிட்டான். 20 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கான். அப்போ 8 குண்டாஸ், 8 வருஷம் குண்டாஸ், 38 வழக்குகளை, 38 வழக்குகளோடு ஒருவன் நடமாடிட்டு இருந்தான்னா A+ ரவுடி. நீங்க 6000 A+ ரவுடிகளை அரசு பட்டியலிட்டு, 22,000 B, C, D ரவுடிகள். காவல்துறை எவ்வளையா இருக்கு? 80,000 பேர் இருக்கான். 20,000 ரவுடி, 80,000 போலீஸ். 80,000 போலீஸுக்கு 20,000 ரவுடிகளை கண்காணிப்பதற்கே நேரம் சரியா போச்சு. இவ ஏற்படுத்துகிற சட்ட ஒழுங்கை சந்திப்பதற்கே நேரம் சரியா போச்சு. மக்களை எங்க இதை காவல் காக்கிறது? இந்த ரவுடிகள், அரசியல்வாதிகள், அதிகாரிகளோடு கூட்டாகத்தான் இத்தனை ரவுடிகளால வர முடிஞ்சுது. இப்போ 20 பேர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த ஃபுட்டேஜை பார்க்குறோம். பார்க்கிற பொழுது இந்த A+ ரவுடிகள் 20 பேர், நீங்கள் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தை தவிர்த்து அத்தனை பேருமே எல்லாம் கோடி லட்சங்கள் கோடிகளில் குளிச்சிருக்கான். இந்த கோடிகளை லட்சங்களை கொடுத்த யார்? அஞ்சலைக்கும் மலர்கொடிக்கும் இத்தனை கோடிகளை நீங்கள் 50 லட்ச ரூபா கணக்கு சொல்கிறாங்க. 6 மோட்டார் சைக்கிள், 3 கார், இது 50 லட்சம் வந்துருச்சு. 6 மோட்டார் சைக்கிள், 3 காரை 50 லட்ச ரூபா வந்துருச்சு. அப்போ 20 பேருக்கு 6 மாத காலமாக தொடர்ந்து பணத்தை கொட்டி கொடுத்த சக்தி யார்? அப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 50 லட்சமா இருக்க வாய்ப்பு இல்லை. 5 கோடி. இப்போ நான் என்ன கேட்கிறேன் சார், 20 பேர் இதுல முழு நேரமா செயல்பட்டு இருக்கான். 20 பேர் ஒரு தேதியை குறிச்சு கொலை பண்றான் அப்படின்னு யார் சொல்றா? பொன்னை பாலு சொல்றான். நீங்க என்ன ஆம்ஸ்ட்ராங் என்ன சைக்கிள போறவரா இல்ல பாதசாரியா? சாதாரண நபர் அல்ல, ஏதோ தெருவில் நடந்து போறவரை அறுவாளை வெட்டிட்டு போறதுக்கு. ஆம்ஸ்ட்ராங்கும் சகல பாதுகாப்பு, எப்பவுமே சுடக்கூடிய துப்பாக்கி, இப்படி பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி தலைவர் ஒன்று. 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர், பல கோடிகள் வைத்திருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அதிபர். கடைசி காலத்தில் பல ரவுடிகளை கோடியாக கொடுக்குறாரு. ஒரு தென்மண்டல ரவுடி ஒருவருக்கு 1 கோடி ரூபா கொடுத்து சமரசம் பண்றாரு. இனிமேல் சட்டவிரோத கொலை, கொள்ளை, கஞ்சா கும்பலுக்கு போகாத, இந்த 1 கோடி ரூபா நான் உனக்கு எதிரி இல்லை, சமரசம் பண்ணிக்கோங்க போ. 1 கோடி, 50 லட்சம், 25 லட்சம், 10 லட்சம், இப்படி பல பேர் கொடுத்துருக்காரு. அப்போ இவரை மிக எளிதில் அணுக முடியாதுங்கிறது நீங்க எதிரிகளுக்கு தெரியும். அப்புறம் எப்படி மிக எளிதா அணுகினான்னா, இந்த ரவுடிகள் ஏறக்குறைய 6 மாத காலம் நீங்க அவரை துப்பறிந்து கொண்டிருந்தார்கள். 6 மாத காலம் அந்த ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணுவதற்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 - 15,000 தேவை. ஒரு நாளைக்கு. ஏன்னா ஒரு ரவுடி குடும்பம், ரவுடி சுற்றி பல ரவுடி, குட்டி ரவுடி, பெரிய ரவுடி எல்லாம் இருப்பான். 10,000 போதுமா அவனுக்கு? 24 மணி நேரம் எதில் இருப்பான்? போதையிலேயே இருப்பான். போதை ஏறிச்சுன்னா நேராக வளசரவாக்கம் ஸ்பாக்கு போயிடுவான். 100 விபச்சார விடுதி நடக்குது எங்க? வளசரவாக்கம் லிமிட்ல. எல்லா வளசரவாக்கம், சாலிகிராமம், அந்த சினிமா ஏரியாவில் 100க்கும் மேற்பட்ட ஸ்பாக்கள் நடக்குது. இந்த ஸ்பாக்கள் பூரா என்ன இருக்கு? விபச்சார விடுதி. அந்த ஏரியாவில் ஏசி கௌதம் இருக்கார், பார்த்துட்டு இருக்கார். அவர் அது வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிருக்கார். கௌதம் ஏசி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஸ்பாக்களும் விபச்சார விடுதிகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ இங்கெல்லாம் போறதுக்கு அவனுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ வேணும்? பொழுது விடிந்து பொழுது இருட்டுவதற்குள்ள 10,000 ரூபா வேணும். அவர் 4 பேரோட தான் இருப்பான், தனியாக இருக்க மாட்டான். ஒரு ஆளை, ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா. 30 நாளுக்கு 3 லட்சம் ரூபா. ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபா. 20 ரவுடிக்கு 3 லட்சம், 60 லட்சம் ரூபா.
இது எவ்வளவு நாளைக்கு தேவை? எவ்வளவு நாளைக்கு? 6 கோடி ரூபா வருது சார். 23 இல்லங்க, லட்சம். ஒரு 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 ரவுடிக்கு 3 லட்சம்னா 20 ரவுடிக்கு 60 லட்சம். 60 லட்சம். ஒரு மாசத்துக்கு 6 மாசத்துக்கு 60 × 6 6 36 4 கோடி ரூபாய் ஆச்சு. 4 கோடி ரூபாய் கம்மியா இவர்களை ஒருங்கிணைப்புல வச்சிருக்க முடியாது. இது வந்து இவங்களுக்கு பேக்கெட் மணி. நீங்க சுட்டு பிடிக்கப்பட்ட சீர்காழி சத்யா வச்சிருந்த கார் என்ன கார் தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் வச்சிருக்கிற கார் ரேஞ்ச் ரோவர். ரேஞ்ச் ரோவர். அவன் ரேஞ்சே வேற. என்னடா தொழில் ரவுடி? என்ன காரு? முதலமைச்சர் வச்சிருக்கிற காரு. நல்ல வேற. நீங்க அமெரிக்கா அதிபர் வச்சிருக்கிற காரெல்லாம் வைக்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார் எங்க ஸ்டேட்டுக்கு தான் ஓட்டுவோம். யார் வச்சிருக்கா? ரேஞ்ச் ரோவர் டிஃபெண்டர் வச்சிருக்காரு முதல்வர். டிஃபெண்டரா ரேஞ்ச் ரோவரா தெரியல. ஆமா, இப்ப அந்த கார் யார் வச்சிருந்தா? சீர்காழி சத்யா சுட்டு பிடிக்கும் போது அந்த கார்ல அவர் போறாரு. இத்தாலியன் மாடல் துப்பாக்கி. எங்க என்ன மாடலு? இத்தாலியன் மாடல் துப்பாக்கி. இதெல்லாம் எங்கடா வாங்கினீங்க? அப்போ இவர்கள் தான் முதல் தரமான ரவுடிகள். கோடிகள்ல தான் இவர்களுடைய டீலிங் எல்லாம். அப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு 20 பேர் முழு நேர மூளையாக பயன்பட்டு இருக்கிறார்கள். நம்ம அஞ்சலையும் மலர்கொடி 2 பேருமே. அஞ்சலை ஆற்காடு சுரேஷனுடைய காதலி. ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் 38 வழக்குகளோடு. இந்தம்மா யாரு? மலர்கொடி தோட்டத்து சேகருடைய 3வது மனைவி. அப்போ இவர்களுடைய தொழில சட்டவிரோதமாக சமூக விரோதமாக பல செயல்களை அண்டர் கிரவுண்ட் தாதாஸ். நீங்க அந்த அம்மா பிஜேபியில வடசென்னை மாவட்ட பெரிய தலைவி. இதெல்லாம் எதுக்கு? காவல்துறை தன்னை பார்த்து பயப்படும். அரசியல்வாதி பேச போட்டு கொண்டால் அரசு பக்கத்துல வராது. அப்போ இந்த கொலைக்கான முழு திட்டமும் வகுக்கப்பட்ட இடங்கள் நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடம் நீங்க ஆம்ஸ்ட்ராங் பலவீனமாக இருக்கிற பொழுது, சாதாரணமாக இருக்கிற பொழுது சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இடம் நீங்க அந்த செம்பியம் பகுதியிலேயே இருந்துருக்கு. செம்பியம் பகுதியிலேயே இவன் சாப்பிடுறது, தண்ணி அடிக்கிறது, தங்கிறது, போறது, வர்றது. நீங்க ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டாருன்னா அடுத்த 5 நிமிஷம் அந்த ஆட்டோ டிரைவர் திரும்ப சொல்லிடுவான். சொன்னா 6 பைக் 10 நிமிஷம் நிற்கும். என்ன பேர்ல? சூமோட்டோ ட்ரெஸ்ல. எங்க நீங்க இந்த 6 மாத காலம் ஆம்ஸ்ட்ராங்குடைய கோட்டைக்குள்ளே இருந்திருக்கான். அவ்வளவு பேர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கோட்டைக்குள்ளேயே இருந்திருக்கான். ஒருத்தன் புளியந்தோப்புலேருந்து வர முடியாது, ஒருத்தன் மலர்குடி வீட்டிலேருந்து வர முடியாது, எங்க திருவள்ளிக்கணி ஜாம்பஜார்லேருந்து வர முடியாது. எல்லாம் எங்க இருந்திருப்பான்? எல்லாமே நீங்க அந்த செம்பியம் காவல் நிலைய எல்லைக்குள்ளதான் இருந்திருப்பான். எல்லாமே ஆம்ஸ்ட்ராங்குடைய வழித்தடத்துல தான் இருந்திருப்பான். அப்போ இப்படி ஒரு நெட்வொர்க்கை 6 மாத காலம் கண்காணிப்பில் வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தி யார்? அஞ்சலைக்கு யார் பணம் கொடுத்ததாரு? அஞ்சலைக்கு 50 லட்சம் ரூபாய் ஏது? அந்த அம்மா என்ன ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்கு? இல்ல கந்து வட்டி நடத்திட்டு இருக்காங்க. கந்து வட்டி நடத்தாலும் நீங்க 50 லட்சம் ரூபாய் கஞ்சாயா? அந்த அம்மாவுக்கு பேர கஞ்சா அஞ்சலை தான். காவல்துறைக்கே தெரியும். காவல்துறையில் இருக்கிற ஆட்களுக்கு ஏட்டையாவுக்குலாம் காசு இல்லைன்னா கடை அங்கதான் போய் வாங்கிட்டு வருவாராம். எங்க? அஞ்சலை கிட்ட. பைனான்ஸ் அஞ்சலை. அப்போ இந்த அஞ்சலைக்கு 50 லட்சம் ரூபாய் இல்ல 4 கோடி ரூபாய் பணம் கொடுத்தது யார்? இந்த அம்மாவுக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு பலன் அடைந்தவர் யார்? யாராவது ஒரு லாபம் இருந்திருக்கணும்ல. கொலைக்கே 7 கோடி 5 கோடி செலவு பண்றான்னா அப்போ எத்தனாயிரம் கோடி இதுல வியாபாரம் நடந்திருக்கு. இப்போ ஆருத்ரா கோல்டு சொல்றாங்க. ஆருத்ரா கோல்டுல வந்து 5000 கோடி ரூபாய் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. 5000 கோடிய இப்போ ஆர்கே சுரேஷ், ஆற்காடு சுரேஷ், அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை, ஹாரிஸ், இவ்வளவு பேர் 5 பேரையும் சொல்றாங்க. ஹாரிஸ் எங்க இருக்காரு? பாஜகவுடைய மாநில விளையாட்டு அணி தலைவர். எப்படி நீங்க ஆருத்ரா ஆரம்பிக்கும் போது அவர் ஆருத்ரா சேர்மனு, ஆருத்ரா ஆரம்பிச்ச கோடிகள் வந்த பிறகு பிஜேபியில விளையாட்டுத்துறைக்கு தலைவர். இப்ப நீக்கிட்டாங்க. அப்ப அந்த ஆருத்ரா இஷ்யூ வந்த எல்லாம் நீங்க பணம் வந்து காவல்துறை தேடுகிற பொழுதுதான் பிஜேபி தலைவராகிறார். அவர் என்ன பிஜேபியில அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த ஹாரிஸ் தலைவரா இருக்காரு? இல்ல மோடிக்கு முன்னாடி இருந்த தலைவரா இருக்காரு. அமர் பிரசாத் ரெட்டியுடைய அறிமுகத்தின் பேர்ல தான் அவர் வந்தாரு. அப்போ எல்லாமே பணம் வந்துருச்சு. இப்போ அஞ்சலை எப்ப பிஜேபி சேர்ந்தது? தமிழச்சி அக்கா சார் முந்தியா சேர்ந்தது இல்ல. எப்போ எல்லாம் பணம் வருது, நோட்டு வருது, கஞ்சா வருது, கந்து வட்டி வருது, போலீஸ் தேடுது. உடனே வடசென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவி, அங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி தான் தலைவி. அப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னணியில பல முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டி இருக்கு. என்னென்ன முடிச்சுகள் இருக்குன்றீங்க? அப்போ
புதுசா வந்து சம்பவம் செந்தில் ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. சம்போ செந்தில்ன்ற சம்போ செந்தில், சிவசம்போ. இப்போ இந்த செந்தில காவல்துறையிட்ட போட்டாவே கிடையாது. அவ 5 வருடங்களுக்கு முன்பு வரை இங்க நடமாட்டமே இல்லை. அப்போ சம்பவ செந்தில யாரு சொல்றானா, ஒரு தொலைக்காட்சி சொல்லுது. தொலைக்காட்சி இருக்கக்கூடிய நிருபர் சுதர்சன் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு. எதுக்கு சொன்னாருன்னா டிஆர்பி ரேட்டிங் ஏற்றணும். அப்போ வழக்கினுடைய திசை மாற்றுகிற வேலை தான் இந்த சம்பவ செந்தில். சம்பவ செந்தில் போட்டாவே இல்லை காவல்துறைக்கு. அப்ப இப்ப உளவிட்டு வர்ற போட்டோ எப்போ உள்ளது? அதெல்லாம் 20 வருஷம் எடுத்தது. அப்ப 20 வருஷம் முந்தி உள்ள ரவுடிய இப்ப சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? நீங்க ஒரு ரவுடினா கரண்ட்ல இருக்கணுமா இல்லையா? கரண்ட்ல இருந்தா தான் ரவுடி. காலாவதி ஆயிட்டா ரவுடி கிடையாது. இப்ப இந்த சம்பவங்களும் வேற எதுவும் செய்யலையா? வேற எதுவும் வழக்குகள் கைது எதுவுமே இல்லையாம. இப்போ சம்பவ செந்தில் என்ன வழக்குனா, அந்த வழக்கு கூட அவர் பேர் இன்னும் பதியப்படலை. என்னன்னா, ஏகே விஸ்வநாத கமிஷனர் இருக்கிற பொழுது சிடி மணி, காக்காத்தோப்பு பாலாஜி 2 பேரும் அதே மாதிரி லேண்ட் குரூசர்ல போறாங்க. எல்லாம் லேண்ட் குரூசர் தான், குறைஞ்சபட்ச காரே கிடையாது. போகும்போது 3 இளைஞர்கள் துப்பாக்கியில சொல்றான், எக்மோர்ல சொல்றான். காரும் பைக்கும் எல்லாம் என்ன அப்பாச்சி. என்ன பைக்கு? அப்பாச்சி குப்பாச்சி தான். சாதாரண குட்டாச்சி வர்றதே இல்லை. அப்போ எல்லாம் இம்போர்ட்டட் பைக்கில் தான். ஹார்லி டேவிட்சன் இந்த பைக்கில் துரத்துறான். இவன் இந்த இளைஞனும் துப்பாக்கியில் சொல்றான். 3-4 இளைஞர்கள், சிடி மணியும் காக்காத்தூ பாலாஜி துப்பாக்கியில் சொல்றாங்க. துப்பாக்கி சண்டை எது வரைக்கும் நீடிக்குதுன்னா, தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் வரைக்கும் இது நீடிக்குது. நீடிச்ச பிறகு யூட்டர்ன் அடிச்சுட்டு இவர் அவரை சுட, அவர் இவரை சுட, எல்லாம் பிரிஞ்சு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்த பிறகு தப்பி ஓடிடுறாங்க. கமிஷனர் ஸ்பாட்டுக்கு வராரு. பார்த்தா அப்போ சம்பவ செந்தில் தான் இந்த 3 இளைஞர்களை ஏவி சிடி மணியும் காக்காத்தோப்பு பாலாஜியும் சுட்டதாக சொல்றாங்க. ஆனால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அப்போ கல்வெட்டு ரவிக்கு சம்பவ செந்தில் தெரிகிறாங்க. யாருக்கு? கல்வெட்டு ரவிக்கு. எல்லாம் பாருங்க, கல்வெட்டுனா என்ன? காலச்சுவடு கல்வெட்டு. அந்த காலத்துல ராஜராஜ சோழன் தான் உளியை வச்சு தன்னுடைய வரலாற்றுகளை பூரா அடிச்சு வச்சுட்டு சாவான். ஏன் 1000 வருஷங்களுக்கு பார்த்துக்கிறான்னு. இப்போ ரவுடி பூரா எல்லாம் கல்வெட்டு தான். தங்களுடைய வரலாறுகளை பூரா பதிவு பண்ணிடுறது. எத்தனை பேரை போட்டு எறிஞ்சோம், எத்தனை கெட்ட பஞ்சாயத்து பண்ணோம், எத்தனை வசூல் பண்ணணும். அப்போ அந்த கல்வெட்டு ரவிக்கு சம்பவ செந்தில் தெரியுமா? இப்போ கல்வெட்டு ரவி சம்பவ செந்து 2 கதையும் காவல்துறை தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஆனால் விளக்கம் கொடுப்பதற்கு முன்பு சம்பவ செந்திலுக்கு அறிமுகம் கொடுப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிருபர், கமிஷனர் ஆபீஸில் நிருபராக இருக்கக்கூடிய பிக்புல் பாரில் போய் தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்க முடியலன்னுடையும் அவன் அடித்து விரட்டி விட்டான். அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு போய் பெண்கள் மது குடிப்பதை ஒரு தொலைக்காட்சியில் எடுத்து போடுறாரு. அந்த நிறுவனம் அவரை வெளியே விரட்டி விட்டுருச்சு. இப்போ இந்த சம்பவ செந்தில் கேரக்டரை அந்த நிருபர் தான் சுதர்சன் இந்த செய்தி ஆக்குறாரு. ஆனால் காவல்துறை தரப்பு இந்த சம்பவ செந்தில்கிற ஒரு கேரக்டரை மக்களிடம் சொல்ல வேண்டியது, அந்த முடிச்சு அவிழ்க்க வேண்டியது காவல்துறை. இப்போ அஞ்சலை தேடிட்டே இருந்தாங்க. இப்போ அஞ்சலை கிடைச்சாச்சு. இப்போ சம்பவ செந்தில் முடிச்ச அவுக்கணும். காவல்துறை அவிழ்த்தால் தான் இந்த சம்பவ செந்தில் உடைய கேரக்டர் என்ன. சம்பவ செந்தில் தான் அஞ்சலிக்கு பணம் கொடுத்தாரா? சம்பவ செந்தில் தான் மலர்கொடிக்கு பணம் கொடுத்தாரா? இது அடுத்த முடிச்சு. இந்த அடுத்த முடிச்சு கிடைப்பதற்குள் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இது சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதற்கு ஒரே அதிகாரியால் தான் முடியும். யார் அந்த அதிகாரினா, நீங்க கமிஷனர் அருண் ஐபிஎஸ் தான். ஏன்னா அருண் ஐபிஎஸ் இந்த வழக்கை கையில் எடுக்கிற பொழுதே ரவுடிகள் மொழியிலே பதில் சொல்லுவான்னாரு. இப்போ இந்த என்கவுண்டர் நீங்க முடிந்து போச்சு. அது நியாயமா அநியாயமான விவாதத்துக்குள்ளே போல இருந்தாலும் குற்றவாளி தான் முக்கியம். இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கினுடைய குற்றவாளி தான் முக்கியம். குற்றவாளி எங்கே ஒளிந்திருக்கிறார்? இந்த குற்றவாளி தான் இந்த கொலை காரணத்தை விடுவிக்கக்கூடிய கடைசி முடிச்சு. இந்த குற்றவாளியை நெருங்குகிற வரை, குற்றவாளியை அடையாளம் காணுகிற வரை இதுல பல விளக்கப்பட முடியாத, அவிழ்க்கப்பட முடியாத பல முடிச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
அப்போ சம்போ செந்தில் என்கின்ற ஒரு நபர் உண்மையாகவே இருக்கிறாரா, இல்லை வெளிநாடு தப்பிச்சு ஓடி போயிட்டாரா, இல்லை ஏதாவது தேடப்படுகிற குற்றவாளியா, அவர் ஃபைனான்ஸ் பண்ணாரா, அஞ்சலைக்கு பணம் கொடுத்தாரா, மலர்கொடிக்கு பணம் கொடுத்தாரா, இப்படி பல விஷயங்கள் அவிழ்க்கப்பட வேண்டியிருக்கு. இதை ஐபிஎஸ் அருண் மட்டும்தான் இந்த முடிச்சுக்களை அவிர்க்க முடியும். இப்போ அஞ்சலை அடுத்த முதல் கட்டம் 11 குற்றவாளிகளை ஒருத்தன் என்கவுண்டர். அடுத்து இப்போ அஞ்சலை, ஹரிகரன், இது வந்து 2ஆம் கட்டம். 3வது கட்டம் இப்போ சம்போ செந்திலுக்கு பின்னாடி 4ஆம் கட்டம் தான் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவார். அது முழு பொறுப்பு நீங்க கமிஷனர் அருண் ஐபிஎஸ் தான். இதுல ஏதாவது அரசியல் புகுந்தால் இந்த வழக்கு ஆரம்பிச்ச இடத்துல நிற்கும். எதை போல? திருச்சி ராமஜெயம் வழக்கை போல, 2G சாதிக் பாட்சா வழக்கை போல, சங்கரசுப்பு மக வழக்கை போல, திருநெல்வேலி ஜெயக்குமார் தனசிங் வழக்கை போல ஆரம்பிச்ச இடத்துல நிற்கும். எத்தனை வருஷமா? ராமஜெயம் கொலை வழக்கு 12 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் ஆயிடுச்சு. குற்றவாளி நெருங்கி கொண்டே இருக்கும். எப்பயா நெருங்குவீங்க? இதே போன்று ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரே ஒரு நேர்மையான அதிகாரி நீங்க ஐபிஎஸ் அருண் தான். அதனால அவரை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை. அவர் இத ஒரு முடிவுக்கு எட்டப்பட்டால் அவருடைய புலனாய்வில் அரசியல் கலக்கப்படவில்லை என்று எடுத்துக்கலாம். இல்ல அவருடைய அரசியல் அழுத்தம் காரணமாக இப்போ ஹோம் செக்ரட்டரி அமுதா வெளியேறிட்டாங்க. ஏன்? வேலை பார்க்க முடியல. உள்ள அமுதாவுக்கு அரசியல் அழுத்தம் ஜாஸ்தி. நீங்க அரசியல் இப்போ மாவட்ட செயலாளர் பிளஸ் மந்திரி சேகர் பாபுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குமே சண்டை இருக்கு. ஏன்னா சேகர் பாபுடைய மகள் முருகன் ஒரு இளைஞனா காதல் பண்ணிட்டு அந்த ஓடி போச்சு. ஓடி போன பிறகு நீங்க தேடி பிடிச்சி கொண்டு வராரு. மீண்டும் யார்கிட்ட போய் சண்டை ஆகுது? அந்த பொண்ணும் அந்த காதல் கணவனும் ஆம்ஸ்ட்ராங்க போன போடுறாரு. ஏப்பா சின்ன ஜினிசை விட்டுருப்பா, ஏதாவது நல்லா இருந்துட்டு போகுதுங்க. ஆம்ஸ்ட்ராங்கே அமைச்சர் பேசியிருக்காரு. அதுக்கு விருப்பப்பட்டுருச்சு. அவன் ஏழையோ பாலையோ அந்த பொண்ணு அவனை விரும்புறா, தொந்தரவு பண்ணா விட்டுருப்பாங்கிறாரு. இது ரெண்டு பேரும் நடந்திருக்கு. அப்போ சேகர் பாபு சொல்றாரு, ஏப்பா நான் பிள்ளைய பெற்றவன்ப்பா, அந்த வழி எனக்கு தான் தெரியும். அவன் நடுவில் விட்டுட்டு போயிடுவான். இப்போ விட்டுட்டு போக மாட்டான். ஒரு குழந்தை குட்டியை கொடுத்துட்டு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டா அது வாழ்க்கை எப்படிப்பா போகும்? இப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ பேசிட்டு சரி நீயே பார்த்து செய்ப்பா, சமாதானம் ஆயிரம் 2 பேரும். ஏன்னா அமைச்சருடைய மகள், அவருடைய சொந்த பிரச்சனை. ஆம்ஸ்ட்ராங்கிட்ட போய் சரண்டர் ஆகுறாங்க. ஆம்ஸ்ட்ராங்க அவங்க அப்பா அனுப்பிச்சு வைக்கிறாரு. 2 பேரை வர சொல்லி ஏப்பா கூட்டு அவங்க அப்பா சேர்த்திட்டு வந்துரு. யார? அந்த பொண்ணை புத்திமதி சொல்லி அவனை விரட்டி விட்டுறாத. அந்த புள்ள விரும்புது, நான் பேசிட்டேன். ஏமா விட்டுட்டு கொப்பை தோட்டம் தோறவு பென்ஸ்காரு பெரிய பெரிய பண்ணை வீடோட ஒரு மாப்பிள்ளை பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க, விட்டு போமா. யார் சொல்றா? ஆம்ஸ்ட்ராங் சொல்றாரு. இல்ல எனக்கு கூழோ கஞ்சியோ நான் இவனை தான் கட்டிக்குவேன். யாரு? அந்த பொண்ணு. அந்த பையன் பேர் முருகன். அப்போ சரிப்பா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், புத்திமதி சொல்லி வச்சுக்கோ. சமாதானம் ஆகுது. ஆம்ஸ்ட்ராங்க 2 பேரை போட்டு கொண்டு யார்கிட்ட விட்டு வர்றாரு? அப்பா கிட்ட பெற்ற அப்பா கிட்ட விட்டு வர்றாரு. இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்காக இந்த கொலையில சேகர் பாபு சம்பந்தம் சொல்ல முடியுமா? முடியாது. இது மாதிரி நிறைய நிகழ்வுகள். ஆனால் பல ஆயிரம் கோடி ரியல் எஸ்டேட் வர்த்தகத்துல யார் பயனாளி? அதுதான் குற்றவாளி. அவர்களை நெருங்கி அவர்களை சட்டத்தில் முன் நிறுத்தக்கூடிய வேலையை நீங்க ஐபிஎஸ் அருண் மட்டும்தான் செய்ய முடியும். அவரை தவிர வேறு யாரும் இதை செய்ய முடியாது. இப்போ சம்போ செந்தில இந்த ரோல்ல கொண்டு வர்றாங்களா சார்? ஏன்னா இப்போ ஏற்கனவே நீ குறிப்பிட்ட மாதிரி இந்த வழக்கினுடைய திசை மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இல்லை? இப்போ சம்போ செந்தில் அப்படிங்கிற ஒரு ரோலை இந்த இடத்துல தேவையில்லாம கொண்டு வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை உண்மையாக இவருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற கோணத்தில் கொண்டு வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஊடகங்கள் தான் அதை பெருசா பேசியிருக்காங்களே தவிர காவல்துறை தரப்புல எதுவும் வெளிப்படையா சொல்லலை. இல்லை அதுதான் இப்போ சில ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா டிஆர்பி ரேட்டை ஏற்றணும். டிஆர்பி ரேட்டை ஏற்றதுக்காக போலி குற்றவாளி சொல்றதுக்காக போலீஸ் அந்த நிறுவனத்துக்கு மேலே வழக்கு போட முடியாது. அப்போ இந்த நிருபர்கள் நீங்க அடிப்படைய பத்திரிகை துறை அனுபவமே இல்லாத இந்த சுதர்சனை போன்ற நிருபர்கள், பிக் புல்ல போய் தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் போட நிருபர்கள், இது போன்ற ஒரு செய்தியை பரபரப்புக்காக டிஆர்பி ரேட்டிங்காக இது போன்ற பல விஷயங்களை செய்கிறார்கள். இது காவல்துறை தான் உண்மையான குற்றவாளி தான். அஞ்சலை குற்றவாளி, மலர்கொடி குற்றவாளி, அருள் குற்றவாளி,
இது போன்ற நிரூபிக்க வேண்டிய கடமை காவல்துறை தான் இந்த முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டும். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.